வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ். போன வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொட்டியூரில் சாமி கும்பிட்டு கண்ணூரில் ஸ்டே பண்ணோம். கண்ணூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பெரளைச்சேரிங்கிற ஊர் இருக்கு. ரொம்ப பழமையான முருகர் கோவில் ஆகும் இது. இதுக்கு பல வரலாற்று கதைகளும் உண்டு. கோவிலோட அமைப்பை பாருங்களேன், அப்படியே கேரளா மாடல்லே இருக்கு. வாங்க நம்ம முருகர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போமா. ஓம் சரவணபவா நமக, ஓம் முருகாவம். இது என் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பல ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம், நடக்கலை. இந்த ட்ரிப் தான் ஓகே ஆயிருந்தது. பக்கத்துலேயே பாருங்களேன், ரொம்ப பழமையான கிணறு அது. வந்து வீடியோ எடுப்போம். உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து வாங்க உள்ள போய் பார்ப்போம். கொடிமரம் இருக்கு. கொடிமரம் சாமி கும்பிட்டுட்டு உள்ள ஏதோ தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சுற்றிட்டு வந்து பார்ப்போம். பார்க்க கோவில் நல்லா அழகா தான் இருந்தது. சாமியுமே பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்தது. நம்ம ஊர் முருகர் மாதிரி பார்க்க தெரியல. கோவில் பின்னாடி நிறைய பேர் போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. தூரத்துல மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கு. இது ஆலமரமா அரச மரமா தெரியலையே. உங்களுக்கு இது என்ன மரம் தெரிஞ்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை வழி நடத்தி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கோவில வேற ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த கோவில பாம்பு சிலைகள் நிறைய பார்க்கலாம். காணிக்கையா வைக்கிறாங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அடுத்து நம்மளுக்கு சாப்பாடு தான், அன்னதானம் போடுறாங்க. வாங்க போய் பார்ப்போம். குருணையில் உப்புமான்னு நினைக்கிறேன். அப்படியே குருமாவும் வச்சுருந்தாங்க. ஒரு டம்ளர்ல கசாயம் அப்படியே எடுத்துட்டு நாங்கள் நல்ல மனசு திருப்தியாகவும் வயிறு திருப்தியாகவும் சாப்பிட்டு முடித்தோம். இது என்னன்னு தெரியல, ஒரு கல்லை சுற்றிலுமே அடைச்சி வச்சுருக்காங்க. அது யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்ன அதுன்னு. நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். பெரளைச்சேரின்னு போட்டாலே இந்த குளம் தான் ரீல்ஸ்லையும் யூடியூப்லையுமே அதிகமாக வந்தது. நான் உண்மையிலே அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது போகணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் போய் இந்த இடத்துல வீடியோ போடுவேன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. இன்ஸ்டாவில் நான் இப்போயே 2 வீடியோ போட்டுட்டேன். பழமையான குளம், உண்மையிலே அழகாகவும் இருந்தது. அந்த படிக்கட்டு மாடல் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எப்படி வேணாலும் ஏறி இறங்குற மாதிரி இருந்தது. எல்லார் கால்களுமே மீன்கள் முத்தமிட்டு கொண்டு இருக்கிறது. பாருங்களேன் நீங்களே. மனசு உண்மையிலே அமைதியானது. அப்படியே நானும் மெல்ல சாஞ்சேன் அந்த கல்லில். உண்மையிலே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.